30/11/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை தூத்துர் புனித தோமையார் உயர்மறைவட்டார் ஆலய பங்கின் ஆன்மீக ஆய்விற்காக வருகை தந்த திருவனந்தபுரம் இல்லத்தின் உயர்மறை மாவட்ட மேதகு பேராயர் முனைவர் தோமஸ் ஜே நெட்டோ ஆண்டகை அவர்களை காலை 8 மணிக்கு தூத்துர் பங்கு மக்கள் வரவேற்றனர். அதன் பின்னர் அவர் தலைமையில் ஆடம்பர கூட்ட திருப்பலி நடைபெற்றது. திருப்பலி முடிவில் மேதகு பேராயர் அவர்கள் அறக்கல்வி மன்ற மாணவர்கள் ஆசிரியர்களோடு கலந்துரையாடல் நடத்தினார். இந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் மேதகு பேராயர் அவர்கள் இறந்து போன ஆத்மாக்கள் நினைவாக நமது கல்லறை தோட்டத்தை ஆசீர்வதித்தும் அதன் பின்னர் கடற்கரையை ஆசீர்வதித்தும் புனிதப்படுத்தினார். இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக காலை 11 மணி முதல் நமது திருமண மண்டபத்தில் வைத்து மேதகு பேராயர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மறைக்கல்வி மன்றம், பாடகர் குழு, இட சிறுவர்கள், ஏசிசி பொதுக்குழு, 7 பணிக்குழுக்கள், பக்த சபை, பங்கு பேரவை, நிதிக்குழு இவர்கள் அனைவரும் நமது பங்கில் செயல்படுத்திய செயல்பாடுகளின் செயல் திட்டங்களை சுருக்கமாக மேதகு பேராயர் அவர்களிடம் அறிக்கையாக வாசித்து ஒப்புதல் பெற்றுக்கொண்டனர். முதலில் நமது பங்கில் மறைக்கல்வி நடுநிலைய மன்றம் எவ்வாறு செயல்படுகின்றது, ஆசிரியர்களுடைய பங்கேற்பு எப்படி, மாணவர்களுடைய வருகை எப்படி என்றெல்லாம் நமது மறைக்கல்வியும் நடுநிலைய மன்றம் குறித்ததான ஆய்வுக் கூட்டம் பேராயர் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மறைக்கல்வி நடுநிலைய மன்ற தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதன் பின்னர் நமது ஆலயத்தில் செயல்படுகின்ற ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பாடப்படுகின்ற பாடல்களை பாடுகின்ற பாடற் குழுவோடு இணைந்து மேதகு பேராயர் அவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த ஆய்வில் என்னென்ன பாடல்கள் பாடப்படுகின்றன, எவ்வாறு ஆலய வழிபாடுகள் சிறப்பிக்கப்படுகின்றன என்பது குறித்து நம்முடைய பாடற் குழுவோடு ஆய்வு நடத்தினார். அதன் பின்னர் ஆலய பீட சிறுவர்களோடு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். நீங்கள் எவ்வாறு ஆலயத்தை பயன்படுத்துகின்றீர்கள், திருப்பலி வேளைகளில் என்னெல்லாம் செய்கின்றீர்கள், உங்களுடைய வருகை, உங்களுடைய பங்கேற்பும் எவ்வாறு இருக்கின்றன, அதே போன்று பங்கு தந்தையர்களோடு என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்கின்றீர்கள், உங்களுடைய அந்த நிலை என்ன என்பதை பற்றியும் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அவர் நடத்தியதன் ஒரு பகுதியாக அன்பிய பொதுக்குழு கூட்டம் நமது பங்கில் உள்ள 49 அன்பியங்கள் மற்றும் 10 வார்டுகளை ஒன்றிணைத்து அன்பிய பொறுப்பாளர்கள் தலைமையில் மேதகு பேராயர் அவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். தூத்தூர் பங்கில் அன்பியங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அன்பிய பொறுப்பாளர்கள் எவ்வாறு தங்களுடைய பணிகளை திறம்பட செய்கின்றனர் என்பது குறித்து மேதகு பேராயர் அவர்கள் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அவருடைய ஆய்வின் தொடர்ச்சியாக நமது பங்கில் செயல்படுகின்ற 7 பணிக்குழுக்களின் பொறுப்பாளர்களை அவர் சந்தித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். குறிப்பாக அந்த பணிக்குழுவில் உள்ள பொறுப்பாளர்கள் வருகை தந்து நமது பங்கில் செயல்படுகின்ற செயல்பாடுகளும் இந்த பணிக்குழு சார்ந்த செயல் திட்டங்களையும் மேதகு பேராயர்களோடு எடுத்து கூறினார்கள். கடைசியாக இவர்கள் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். ஆய்வுக் கூட்டத்தின் தொடர்ச்சியாக நமது பங்கில் உள்ள அனைத்து பக்த சபை அங்கத்தினர்களையும் பேராயரனுடைய ஆய்வுக் கூட்டத்திற்கு வருகை தந்து இந்த பங்கிலே செயல்படுகின்ற பக்த சபையின் செயல்பாடுகள், குறிப்பாக அவர்களுடைய ஆண்டு முழுவதற்குமான அறிக்கையை சமர்ப்பித்தும் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் நீங்கள் என்னென்ன செய்கின்றீர்கள் என்பது குறித்து பேராயர் கலந்துரையாடல் செய்தார். மேலும் பக்த சபை அங்கத்தினர்களின் பொறுப்பாளர்கள் தங்களுடைய ஆண்டு அறிக்கையை பேராயர் முன் வாசித்து அவர்கள் ஒப்புதல் பெற்றுக்கொண்டனர். தொடர்ச்சியாக அவர்களும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்.
நமது பங்கின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பங்கு பேரவையினரோடு மேதகு பேராயர் அவர்கள் ஆய்வு கூட்டம் நடத்தினார். பங்கு பேரவையின் பொறுப்பாளர்கள், செயலாளர் மற்றும் இதர பொறுப்பாளர்கள் இந்த ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பங்கில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன, வளர்ச்சி பணிகள் என்ன, மேலும் ஆலய காரியங்களுக்காகவும் பங்கு தந்தையரோடு இணைந்தும் என்னென்ன செயல்படுத்தப்படுகின்றன, பங்கினுடைய கணக்குகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது பற்றி முக்கியமாக ஆய்வு கூட்டத்தில் அவர் கலந்துரையாடல் செய்தார். மேலுமாக பங்கு பேரவை உறுப்பினர்கள் பங்கு தந்தையர்களோடு இணைந்து அவர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்த ஆய்வு கூட்டத்தின் இறுதியில் பங்கினுடைய நிதிக்குழு பேரவையினரிடமும் மேதகு பேராயர் அவர்கள் ஆய்வு கூட்டம் நடத்தினார். இந்த ஆய்வில் நமது பங்கில் என்னென்ன நிதிகள் இருக்கின்றன, எவ்வாறு நிதிக்குழு செயல்படுகின்றன, கணக்கு வழக்குகள், அதே வரவு செலவுகள் சரியாக பராமரிக்கப்படுகின்றனவா, உங்களுக்கான நிதிகள் எவ்வாறு வருகின்றன, பங்கு மக்கள் சரியாக வரிகள் செலுத்துகின்றார்களா என்பது பற்றி இதெல்லாம் நமது பங்கின் திருமண மண்டபத்திற்கான அந்த கடன்கள், அதற்கான வரவு செலவுகள், நமது மறை மாவட்டத்திற்கு செலுத்த வேண்டிய கணக்கு வழக்குகள் என்பதெல்லாம் பற்றி விரிவாக அவர் நிதிக்குழுவினரோடு கலந்துரையாடல் செய்தார்.